பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் ஜெர்னலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், சமீபத்துல இந்த அமெரிக்காவுல இந்தியர்கள் குறிப்பா வெளிநாட்டவர்கள் போனோம் அப்படின்னா இந்த விசா முறையில ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதை உடனே வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன சார்? வாபஸ் முழுமையா வாங்கல, அதுல இருக்க திருத்தங்களை சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். வாபஸ் வாங்கினதா நம்ம நினைக்க முடியாது. அதாவது இந்த சட்டத்தின்படி ட்ரம்ப்போட சிந்தனையும் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகளும் எப்படி இருக்குன்றதை நான் அப்புறம் விளக்குறேன். பட் இந்த முடிவானது எப்படிப்பட்டது என்னன்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். இது அடிப்படையா அமெரிக்காவுக்கு வரக்கூடியவர்களை நான் இமிகிரண்ட்ஸ் அப்படின்ட்டு அவங்க குறிப்பிட்டு, அதாவது அவங்க இடம்பெயர்ந்தவர்களா கருதாம அவர்களை அந்நியர்களா கருதி அதற்கு அவங்க அங்க இருக்கும் அதாவது அமெரிக்காவில் இருக்கும் மக்களோட வேலை வாய்ப்புகளை பறிப்பவர்களாக, அங்க அவங்களோட ஜீவாதார உரிமையை பறிப்பவர்களாக கருதி அவர்கள் மீது $1,00,000 இவங்க விதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய மதிப்பின்படி 89 இருந்து 86 லட்சம் வரைக்கும் அந்த ஆமா 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 ஆமா. இதுக்கு அவங்க யூஸ் பண்ணிருக்க செக்ஷன் 101, 15 பிளஸ் யூஎஸோட செக்ஷன்ஸ் படி 1001 இதெல்லாம், இந்த செக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்களை உள்ள என்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ஷியல் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், அதாவது ஒரு ஜனாதிபதியோட பவரை எப்படி மிஸ்யூஸ் பண்ணோன்றதை இங்க இருக்கும் எதிர்கட்சிகளும் மற்ற நாடுகளில் உள்ள எதிர்கட்சிகளும், ஒரு நாட்டோட தலைவர் என்பவர் எப்படி சர்வாதிகாரி போக்க கடைபிடிக்க கூடாது, எப்படி நடந்துக்க கூடாது என்றதை யாரை பார்த்து கத்துக்கணும்னா திருவாளர் ட்ரம்ப் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே சார், ஓகே, புரியுது. பிளஸ் அவருக்கு ட்ரம்ப்னு வைக்கிறதுக்கு பதிலாக யூ டர்ன் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் பேரு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அவரே நைட்ல ஒரு கையெழுத்து போட வேண்டியது, விடிய காலையில வந்த உடனே திரும்பி கையெழுத்தை மாற்ற வேண்டியது. ஏன்னா அதோட தாக்கம் என்பது அமெரிக்க பொருளாதாரம் மீது பெரிதளவுல இருக்கும்னு சொல்றது அவருக்கு முதல்ல புரியாம இருக்கிறது. திரும்பி அடுத்த கட்டத்திலேயே அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள், டெக் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள், இன்டெல், ஆப்பிள், இவங்க எல்லாம் நீ பண்றது உனக்கே புரியுதா, இதனால என்ன விளைவுகள் வரக்கூடும், அமெரிக்கா சிறந்த திறமையான புத்தி கூர்மையுண்ட இருக்கக்கூடிய நபர்களை நாம் இழக்கக்கூடும், இதனால் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான சோதனைகளும் மற்றும் ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகளும் அது நின்று போயிடும். இன்னோவேஷன் கண்டுபிடிப்பு, அதுவே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் அமெரிக்கா டெக்னாலஜி பவர், சூப்பர் பவர்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த இதை தக்க வச்சுக்க முடியாது. இதெல்லாம் தெரியுதான்னு சொல்லி பல பேர் கேட்டாங்க. இது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனது செப்டம்பர் 21 இரவு 12 அதாவது 12 மணிக்கு 1 நிமிடத்துக்கு இது எஃபெக்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர். ஓகே சார். ஆனால் அதற்கப்புறம் இதற்கு பதிலாக அவர் மாற்றாக என்ன எடுத்துட்டு வந்தாருன்னா, ட்ரம்ப் அன்வைல்ஸ் கோல்ட் கார்டு அப்படின்வாங்க. அதாவது ஒரு வாட்டி $1 மில்லியன் யார் கட்டுறாங்களோ அவங்க யுஎஸ்லயே H1B விசாவுக்கு மாற்றாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும், எந்த தன்னுக்கு தடையின்றி கோல்டு கார்டு ஸ்கீம்னு ஒண்ணு கொண்டு அந்த ஸ்கீம் படி $1 மில்லியன் அவங்க கட்டினா அவங்க என்ன பண்ண முடியும்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம, H1B விசா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம அவங்களால வர முடியும், அமெரிக்கால தங்க முடியும், அங்க அவங்க பண்ண வேண்டிய வேலைகளை பண்ண முடியும். இதனால அமெரிக்காவுக்கு பெரும் நிதி வரும் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்த்தார். கிட்டத்தட்ட இது என்னடான்னா, அமெரிக்கா நாளைக்கு திருடர்கள் வந்தாலோ இல்ல மற்ற நாடுகள்ல இருந்து ஃப்ராட் வேலை பண்ணிட்டு வந்தாலோ, இப்போ எப்படி சென்ட் கிட்ஸ்ல போயிட்டு நீரவ் மோடி ஒளிஞ்சிட்டு இருக்கானோ, மற்ற பினான்சியல் ஃப்ராட் பண்ணிட்டு போறவங்க இருக்காங்களோ, அது மாதிரி ஆட்களை ஈர்க்கிறதுக்கு, அமெரிக்கா ஈர்க்கிறதுக்கு இதுவே ஒரு வழி வகுக்கும். அது புரிஞ்சு பண்ணாங்களா அமெரிக்கா, புரியாம பண்ணாங்களான்னு தெரியல. சோ அமெரிக்கா கண்டுபிடிப்புகள் நாடா இருக்கிறதுக்கு பதிலா கொள்ளையர்கள் நாடாகவும்
திருடர்களின் நாடாகவும், இன்னும் சொல்ல போனால் சர்வதேச குற்றவாளிகளுக்கு புகலிடமாகவும் மாற்றுவதற்கு ட்ரம்ப் முயற்சி எடுத்துள்ளார். இல்ல அவர் என்ன சொல்றாரு, இங்க சட்டவிரோதமா குடியேறி இருக்கவங்க தான் ஏலியன்ஸ் மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. So, H1B இருங்க, H1B விசால வந்து சட்டவிரோதம்னு எப்படி சொல்ற? அதுக்கு வந்து காசு கட்டிட்டு தானே வராங்க. இல்ல சார், நான் இதான் சொல்றேன். அதாவது சட்டவிரோதமா குடியேறியவர்களை அவருக்கு அப்படி சொல்றாரு, குற்றம் சாட்டுறாரு. ஆமா நீங்க அங்க வந்து அவரு தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்றது ஒரு முரணா இருக்கு. ஆமா முரணா இருக்குன்னா, நீ $1 மில்லியன் கட்டினா நீங்க வந்து இருக்கலாம்னா அது யாரெல்லாம் வர போறா? அவன் டெக்னோக்ராட்டா இருக்கலாம். அவன் டெக்னோக்ராட்டா இருந்து இந்த நாட்டுல பெரிய கிரைம் பண்ணிருக்கலாம். ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில அவன் ஒர்க் பண்ணிட்டு மொத்த பணத்தையும் திருடிட்டு இருக்கலாம். திருடிட்டு இங்க கிரைம் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா அவன் அங்க போய் அமெரிக்கால $1 மில்லியன் கட்டி அங்க உட்காந்துக்கிட்டான்னா, புரியுது சார். அப்ப அதை ஒத்துப்பியா நீ? அப்போ அந்த சட்டத்தின்படி $1 மில்லியன் பே பண்ணா அதாவது துரிதப்படுத்தி அவர்களுக்கு யுஎஸ் பர்மனன்ட் ரெசிடென்சி, அதாவது நிரந்தர அங்க குடியுரிமை வழங்குறதுக்கு யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டும் யுஎஸ் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் வேலை பார்க்கும். இந்த காசு அவங்க திருப்பி கொடுக்க தேவையில்லை யுஎஸ். புரியுது சார். இது யுஎஸ்க்கு இந்த நபர்கள் போறாங்க பாத்தீங்களா, $1 மில்லியன் கட்டிட்டு அவங்க கிஃப்டா கொடுத்துட்டு போற மாதிரி யுஎஸ்க்கு. ஓகே. அப்போ இது யாரை ஈர்க்கும் நீங்க நினைக்கிறீங்க? இயல்பா நீங்க எடுத்துக்கோங்க, $1 லட்சம் வந்து சம்பாத்தியம் இருக்கிறவன் வந்து அவன் எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கும் அப்போ? அதாவது அவன் வருடாந்திர வருமானமே $1 லட்சம், அந்த வருடாந்திர வருமானத்தையும் அவன் வந்து டாக்ஸா கட்டினான்னா அவன் என்ன பண்ணணும்? ரெண்டாவது ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அது பேரு கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப். $2 மில்லியன் கட்டினா போதும் அதுக்கு. அதன்படி என்னடான்னா அந்த $2 மில்லியன் வந்து அது கார்பரேட்டும் வச்சுக்கலாம் அவங்க கையில. அவங்க சொல்ற ஆளை வந்து அந்த நாட்டுல வேலை யுஎஸ்க்கு அனுப்பலாம். இல்ல அந்த ஆள் மேலேயே அந்த இதை மாத்திடலாம், அந்த நபர் மேலேயே டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். அந்த எம்ப்ளாயி அந்த வேலையாள் மேலேயே அந்த $2 லட்சம் மாற்றி, இப்ப நான் சொன்னேன் பாருங்க, குடியுரிமையை வழங்குற மாதிரி, பர்மனண்டா அங்க தங்கறதுக்கான குடியுரிமை இல்ல, பர்மனண்டா தங்குற உரிமையை வழங்குற மாதிரி அதுல ஒரு ஏற்பாடு இருக்கு. ஓகே சார். ஓகே. இது தேவைப்பட்டால் இந்த ஃபீஸை வந்து கம்பெனிக்கும் மாத்திக்கலாம், இல்ல ஒரு இண்டிவிஜுவலுக்கும் மாத்திக்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது ஒண்ணு இருக்கு, பிளாட்டினம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது காங்கிரஸ் அப்ரூவல் கொடுக்கணும். காங்கிரஸ் மீன்ஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற, யுஎஸ் நாடாளுமன்ற அப்ரூவல் கொடுக்கணும். இதுல வந்து 270 நாட்கள் யுஎஸ்ல வந்து அவங்க தங்கு தடையின்றி தங்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. அங்க யுஎஸ்ல வந்து அவங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு வந்து எந்த விதமான வரி கட்ட தேவையில்லை. ஓகே. இந்த கார்டோட விலை $5 லட்சம், சாரி $5 மில்லியன். ஓகே. H1B விசா போயிட்டு வரலாம். இந்த விசா அந்த விசாவோட காலம் வந்து கொஞ்சம் கம்மி H1Bல. ஓகே. அதாவது கோல்டு கார்டுல இது வந்து 270 நாள், கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 270 நாள்னா எவ்வளோன்னு கணக்கு போட்டு பாட்டுங்க. 3/2 பங்கு அமெரிக்காலேயே தங்கலாம், மிச்ச காலம் அவங்க வெளிநாட்டுல சுத்தலாம். இது வந்து இல்லீகலா பண்ற ஆட்கள், இல்லீகல் தவறு செய்யற ஆட்கள் அமெரிக்காவுக்கு போறதுக்கு இது ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துமா இல்லையா? கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு சார். இது இல்லாம இதால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, அதுக்கு நம்ம வந்தோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஐடி செக்டார் கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல பிர்லாவோடது பிர்லா சாஃப்ட்ன்ற கம்பெனி, எல்என்டி, மைண்ட்ரி, ஹெச்சிஎல், விப்ரோ, இன்ஃபோசிஸ், இதுல பண்ற வேலையாட்களுக்கு எல்லாருக்கும் இதால பிரச்சனைகள் வரக்கூடும். இதுல பிர்லா சாஃப்ட்ன்றது பெரிய அளவுல பாதிக்கப்படும். பிர்லாவோட சாஃப்ட்வேர் கம்பெனி 86% வரைக்கும், எல்என்டி வந்து 73% வரைக்கும் பாதிக்கப்படும், ஹெச்சிஎல் 66% வரைக்கும், விப்ரோ 62%, இன்ஃபோசிஸ் 60%. ஓகே. சோ இது மாதிரி பல்வேறு கம்பெனிகள் இந்தியால 15க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் அதுல இருக்க வேலையாட்கள் H1B விசால போயிட்டு வரத வந்து இது பெரிய பாதிப்பு உண்டாக்கும். ஓகே சார். இதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்லியிருந்தாங்க, இந்த இந்தியாவில் அவுட் சோர்சிங் பண்றதை நம்ம கம்மி பண்ணணும் ஐடி துறையில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து ஐடில நம்ம முன்னேறிட்டு வர்றோம் அப்படிங்கறத அவங்க வந்து தடுக்கணும்னு பாக்குறாங்களா? ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து எல்லா துறைகளிலும் நம்மளுடைய வளர்ச்சி இருந்தாலுமே இல்ல, அவங்களுக்கு கை வைக்கணும்.
அவங்க கை வைக்கணும்னு பார்க்கறது நம்ம சர்வீஸ் செக்டார்ல இந்தியா வந்து முன்னோடி. ஓகே ஓகே ப்ரொடக்ஷன் செக்டார்ல சைனாவை ஏதாவது பண்ணோன்னு பார்த்தாங்க, பண்ண முடியல. இப்போ சர்வீஸ் செக்டர்ல ஏதாவது பண்ண முடியும். ட்ரம்ப் என்றாலே வந்து இது மாதிரி ஏதோ ஒரு டிஸ்ரப்ஷன்னா அமளியை ஏற்படுத்துவதும் பிரச்சனையை ஏற்படுத்துவதும் தான் அவரோட கொள்கையா வச்சிருக்காரு தவிர்த்து அவரால் உள்நாட்டு அவர் சொன்ன கட்டமைப்பையோ இல்ல பொருளாதார மேம்பாட்டையோ மக்களுக்கு கொடுக்க முடியல. பெரிய அளவுல அமெரிக்காவோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அவங்களோட வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சதவீதம் பெரும் அளவுல விழுந்துட்டு வருது. வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்த முடியல. அதற்கு அதுல இருந்து திசை திருப்பும் விதமாக இது மாதிரி விஷயங்களை ட்ரம்ப் வந்து கையெழுத்து போட்டு நான்சென்ஸ் ஸ்டூபிட் அப்படின்னு வாய்க்கு வந்த வார்த்தைகளை அள்ளி தெளிக்கிறார். ஓகே. நேற்று கூட முன்னாள் ஜோ பைடன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அதிபர் ஜோ பைடன் வந்து ஏன் ஒபாமாவும் சொல்லியிருக்காரு, குறைவான வார்த்தைகள்ல பேசியிருக்காரு. இல்ல நான் ஏற்கனவே சொன்னேன், அவருக்கு மனதளவுல பிளஸ் உடல் அளவுல அவரோட இயல்பான ஒரு மனிதராக ட்ரம்ப் தெரியவில்லை. இஸ் லூசிங் இஸ் மென்டல் சானிட்டி. அதான் சார் நீங்க சொல்லியிருந்தீங்க அவருக்கு ஒரு நரம்புல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மூளைக்கு போகும் ரத்த குழாய்கள் வந்து பிளாக் ஆயிருக்கு, நரம்பு வந்து சரியா தளர்ச்சி அடைஞ்சிருக்கு, கால் கை மூவ்மெண்ட் வந்து தளர்ந்திருக்கு. இன்னும் இப்படியே பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து அமெரிக்கால ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின்படி அவர் வந்து சரியாக இயங்க முடியவில்லை. அவரோட ஏக்கங்கள், அதாவது சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை குறைகிறது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அவரை பதவி நீக்கமும் செய்யலாம், இல்லை அவரை இறக்கிவிட்டு துணை ஜனாதிபதியை ஜனாதிபதியாகவும் மாற்றலாம். ரீகால் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தலாம் சொல்றீங்களா சார்? ரீகால் இல்லைங்க, துணை when a president is unable to take a decision, ஓகே, அவரால் சிந்திக்க முடியல செயல்பட முடியலன்னா அங்க வந்து அவரை மாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது துணை ஜனாதிபதியா மாற முடியும். அதே மாதிரி இம்பீச்மெண்ட், அவர் செய்த குற்றங்களுக்காக காங்கிரஸ் வந்து அவரை இம்பீச் பண்ணா, அமெரிக்கா காங்கிரஸ் பாராளுமன்றம் இம்பீச் பண்ணா அப்போ துணை ஜனாதிபதி ஆகலாம். அதுக்கு முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு. கெனடி இறந்து போனப்போ, நிக்சன் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டப்போ அப்பெல்லாம் இது நடந்திருக்கு. ஓகே ஓகே. லிண்டன் ஜான்சன் அப்படிதான் ஜனாதிபதி ஆனார் கெனடி இறந்து போன பிற்பாடு. ஜெரால்ட் ஃபோர்ட் அப்படிதான் ஜனாதிபதி ஆனார் நிக்சனை நீக்கின பிற்பாடு. ஸோ அதே ஒரு நிலைமை ட்ரம்ப்புக்கு வந்தாலும் நமக்கு அதிசயமோ இல்லை அது அபூர்வமாகவோ நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது இல்லாம இது இந்த H1B விசாஸ் போடுறதுக்கான மெயின் குறிக்கோள் இந்தியாவோட சர்வீஸ் செக்டார் என்ற அந்த முதுகெலும்பு உடைக்கிறணும் அப்படின்றது தான். புரியுது சார், புரியுது. அடுத்து நம்ம இந்த கான்டெக்ட், இந்த இம்ப்ளிகேஷன், இதால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது தேவையற்ற ஒரு டெக் இண்டஸ்ட்ரி, அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வந்து தேவையற்ற ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு பயத்தையும் ஒரு அசாதாரண சூழ்நிலையையும் ஒரு குழப்பத்தையும் உண்டாக்கிச்சு. நிறைய பேர் அமெரிக்கால வேலை பார்க்குறவங்க, இந்தியாவில் வந்திருக்கிறவங்க, அமேசானுக்கு வேலை பார்க்குறவங்க, மைக்ரோசாஃப்ட் வேலை பார்க்குறவங்க, ஜேபி மார்கனுக்கு வேலை பார்க்குறோம், இவங்க எல்லாம் வந்து H1B விசா வச்சிருக்கவங்க, H4 விசா இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தனர். யூஎஸ்க்கு உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. இதனால ஃபிளைட் சார்ஜஸ் எல்லாம் ஏறிச்சு. ஆமா, பெரிய ஒரு அமளி குமளியே ஏற்பட்டது. இதனால ஓகே, ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த சட்டத்தால என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் என்றதை புரிந்து கொள்ளும் தன்மையில் ஒரு ஜனாதிபதி இல்லை என்றால் அவரின் செயல்பாடு வந்து எந்த விதத்துல இருக்கு, அவரை வந்து அந்த நாட்டு மக்களே நம்பலாமா என்பது வந்து அவர்கள் மக்களின் பார்வைக்கு நாம் விட்டுவிட வேண்டும். ஓகே சார். நேற்று இந்த ஜோஹோ நிறுவனத்தினுடைய முன்னாள் சிஇஓ இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அதாவது இந்தியர்கள் நம்ம நாட்டிலேயே சுயசார்பை வளர்க்கறதுக்காக நம்ம போராடணும், அமெரிக்காவுக்கு போறது இது ஒரு நல்வாய்ப்பா நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இருக்கு? அமெரிக்கா மாத்திரம் இல்லை சார், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எந்த நாடா இருந்தாலும் இன்னொரு நாட்டுக்கு போறது தவறு இல்லை. திரைக்கடையில் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. எஸ் சார், எஸ். திரவியம் தேடுன்னு சொன்னாங்க தவிர்த்து அங்கேயே செட்டில் ஆக சொல்ல. புரியுது சார். ஆனா இது நம்மள பலர் வந்து அங்க போயிட்டு செட்டில் ஆகணும்னு பாக்குறாங்க.
அவர்கள் என்றுமே அங்க இரண்டாம் தர குடிமகன்களாக இருக்க முடியுமே தவிர்த்து முதல் தர குடிமகன்களாக இருக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் கண்டுபிடிப்புகளும் அவர்கள் செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களும் திரும்ப அவர்கள் நாட்டுக்கு பயன்பட வேண்டும் என்ற சிந்தனையும் கண்ணோட்டமும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஓகே சார், ஓகே. இது போன்ற விஷயங்கள் நாளை இந்தியா வல்லரசாக வர வேண்டும், வளருகின்றது என்ற ஒரு நிலை ஏற்படும் போது இது போன்ற விஷயங்கள் இன்னும் அதிகரிக்கும், இந்தியா மீது அழுத்தங்கள் அதிகரிக்கும். ஓகே. இது மாதிரி ட்ரம்ப் போன்ற நபர்கள் இன்னும் அதிகமாக வருவார்கள் தவிர்த்து குறைய மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை இந்தியாவோட மக்கள் தொகையால் நம்மளால் மற்றவர்களை ஈஸியா மிஞ்சிட முடியும். உதாரணத்துக்கு நம்ம எண்ணெய் சுத்திகரிப்புல எங்கேயோ இருந்தோம், இன்னைக்கு நம்மளோட எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் வளர்த்துருக்கோம். அதே மாதிரி இன்டர்நெட் யூசர்ஸ் 2003 வரைக்கும் நம்ம பட்டியல்லையே இல்லை, டாப் 10ல. இன்னைக்கு உலகத்துல எங்க இருக்கோம் தெரியுங்களா? நம்பர் 2ல இருக்கோம். ஏன்னா நம்ம மக்கள் தொகை அப்படி. அந்த மக்கள் தொகை தான் பலமே. அந்த பலத்தை நம்ம அதாவது டிவிடெண்ட், ஏஜ் டிவிடெண்ட் அண்ட் பாப்புலேஷன் டிவிடெண்ட் அப்படின்னு இதை நம்ம ஆக்கப்பூர்வமாக நம்ம சாதகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நம்ம பயன்படுத்திக்கணும். அதை விட்டு இங்க ஐஐடி படிச்சுட்டு அங்க ஓட்டம் பிடிக்கிறத முதல்ல நிறுத்தி இங்க கண்டுபிடிப்புகளுக்கும் இங்க அவர்களின் காலத்தை வீணாக்காமல் இங்கிருக்கும் வளர்ச்சிக்கும் அவர்கள் உறுதுணையாக இருக்கணும். அந்த ஒரு அடுத்த தலைமுறைக்கு இது புரிய வேண்டும். இது மாதிரி ட்ரம்ப் போன்ற சில அறிவியினர்கள், அறிவிருக்கிறவன்னு நான் சொல்ல முடியாது, அறிவியினர்கள் வந்தால் என்ன அவர்களின் வாழ்க்கைக்கும் அவர்கள் அன்றாட பிரச்சனைகளுக்குமே திண்டாட்டமா போயிடும். அதை தீர்த்து வைக்கவே முடியாத அளவுக்கு அவங்கள தள்ளப்படுவாங்க. இப்ப பாருங்க, ஒரு ஃபிளைட் சார்ஜ் ஏறிச்சுன்னா அவங்க ஒரு வருஷத்துல சேர்த்து வச்ச காசெல்லாம் அந்த ஃபிளைட்டுக்கே கொடுத்துருப்பாங்கல்ல. எஸ் சார், எஸ். ஸோ ஆனா ட்ரம்ப் இது ஈஸியா இதை செயல்படுத்திடுவார் நினைக்காதீங்க. இப்போ ஆல்ரெடி டாரிஃப் போட்டதே கோர்ட்ல நிக்குது. ஓகே. இதுவும் கோர்ட்ல தான் போய் நிக்க போகுது. ஸோ கோர்ட்டுக்கு போவோம், டெஃபினட்டா கோர்ட்டுக்கு போவோம், யூஎஸ் கோர்ட்டுக்கு. அங்க யூஎஸ் கோர்ட்டுக்கு கேள்வி குட்டு போடும், தலையில மண்டையில ஒரு குட்டு போட்டு, சாமி நீ பண்ண தப்பு திருத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், ஓகே. இதுல நீங்க இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரம்ப் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உள்நாட்டில் அவர் ஏதோ சாதிக்கிறார் என்று அவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக அவர் நிறைய விஷயங்கள் செய்கிறார். அதே சமயத்தில் யாரெல்லாம் அவரின் பேச்சுக்கும் போக்குக்கும் அடிபணிய மாட்டேங்கிறாங்களோ அவங்க மேல வாரத்துக்கு வாரம் ஏதோ ஒரு அச்சுறுத்தல். போன வாரம் சாபஹார், இந்த வாரம் H1B விசா, அடுத்த வாரம் இன்னொன்னு. இந்த அழுத்தங்கள் இந்தியா மீது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதே சமயத்தில் முதல் நாள் சொன்னதை அடுத்த நாள் சொல்ல மாட்டேங்கிறாங்க, மாத்தி பேசுறாங்க. உதாரணத்துக்கு யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீசஸோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த H1B விசாஸை பத்தி அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, 21 செப்டம்பருக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சட்டம் அப்ளை ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த $1 லட்சம் என்பது வருடாந்திரம் கட்ட வேண்டிய ஒரு இது பணம் அல்ல, கட்டணம் அல்ல. இது ஒரு முறை கட்ட வேண்டிய கட்டணம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கிளாரிபிகேஷனா புரியுதுங்களா? ஓகே, ஓகே சார். மூணாவது, இந்த இந்த பர்டிகுலர் இந்த சட்டம் எடுத்துட்டு வரும்போது இமிகிரேஷன் நேஷனாலிட்டி ஆக்டை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ H1B எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் பெட்டிஷன்ஸை என்ன பண்ணணும், அதோட கைடன்ஸு, அதோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், இது எல்லாமே கோர்ட்டுகள் பரிசீலிக்கும். ஓகே. இது ஃபைனலா முடிஞ்சிருச்சு, இதோட ஐயோ நம்ம வாழ்க்கை காலி, அமெரிக்கா கனவுகள் காலின்னு நினைக்கிறவங்களுக்கு இது முடிவல்ல, தொடரும். ஓகே சார், ஓகே. மூணாவது, இலான் மஸ்க் இவங்க எல்லாம் சொல்றத பாத்தீங்கன்னா இதால அமெரிக்காவோட அந்த ஸ்டேட்டஸ், டெக்னாலஜிக்கல் பவர், தொழில்நுட்பத்தில் நாங்கள் தான் நம்பர் 1 என்ற அந்த ஒரு பொசிஷனை அமெரிக்கா இழக்கக்கூடும் கூடிய விரைவில். ஸோ இதெல்லாம் நம்ம மெதுவா கவனிக்கணும். ட்ரம்ப் எடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இங்க இருக்க யாரும் பேனிக் ஆக வேண்டியதோ இல்ல பயப்பட வேண்டியதோ தேவையில்லை. ஓகே சார், ஓகே. பொறுமை காத்தால் நமக்கு கிடைப்பது, நடக்க வேண்டியது நடக்கும்.
ஆனால் இந்தியர்கள் இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு ஸ்ரீதர் வேம்பு சார் போல இல்ல பல பேர் இருக்காங்க அது மாதிரி, அவங்க எல்லாம் ஏன் நம்ம அப்துல் கலாம் அவர்களே நாசாக்கு அவரை வேலையில அந்த காலத்திலேயே வந்து பெரும்பணம் தொகை கொடுத்து அவரை வந்து அங்க சயின்டிஸ்டா வேலை பார்க்க சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்தாரு. எஸ் சார், எஸ் சார். அவரை ஒரு உதாரணமா எடுத்துட்டு வாழ்ந்தா அவர்களும் மேம்படுவார்கள், இந்த நாடும் மேம்படும். இருக்கலாம் இந்த கரப்ஷன் இருக்கலாம், இந்த சிஸ்டம் தப்பா இருக்கலாம், எல்லாம் தப்பா இருக்கலாம். அம்மா அப்பா சம்பாதிக்கும் போது அம்மா அப்பா காசு நம்மளுக்கு பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் கட்டும் போது இந்த நாடு நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் இந்த நாடு கெட்டு போச்சுன்னு சொல்றவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. புரியுது சார். சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா அந்த ட்ரம்ப் அவர்களுடைய சமீபத்திய செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள்லாம் நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து எங்களோட இணைந்ததற்கும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியதற்கும் மிக்க நன்றி சார். ஜெயின், வாழ்க பாரதம். ஜெய்ஹ சார். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.